के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान, इनसे है देश की शान, इनसे है देश की शान, भारत के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान, इनसे है देश का गौरव, इनसे है देश का गौरव, इनसे है देश की शान, भारत के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान। आओ मिलकर सुने इन वीरों की कहानी, आओ मिलकर हम सब सुने इन वीरों की कहानी, ओलियन सैनिक वाणी। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 நான் உங்கள் அன்பு தோழி கனிமொழி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் இந்திய தேசத்தின் மக்களை காக்கும் அறப்பணியை செய்த நமது முன்னாள் ராணுவ வீரர் மாயவேல் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஐயா, உங்களை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. வணக்கம் மேடம். என் பேரு மாயவேல். நான் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் தாலுக்கா மருங்கூர் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். பள்ளி படிப்பெல்லாம் என்ன நார்மலா தமிழ் வழி கல்வியில தான் படித்தோம். அப்போ பள்ளி கூட கல்வி அப்படிங்கும்போது ரொம்ப வில்லேஜில் இருந்ததுனால 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வரைக்கும், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 10th அப்போ முடிச்சாலே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்திய ராணுவத்தில் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால சரி சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நாட்டுக்கு அப்போல்லாம் நிறைய ஒரு மக்கள் எப்படி பணியாற்றுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிற விதம்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது. அதனால அதில் எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்போ இந்த ரோஜா ஃபிலிம்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி சரி நம்மளும் அந்த மாதிரி பணி புரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. எப்போங்க ஐயா நீங்க ராணுவத்தில் சேர்ந்தீங்க? அதை நான் என்னுடைய பள்ளி படிப்பு முடித்தது 1985 முடித்தேன். 86லேயே 10th முடித்த உடனே ஜாயின் பண்ணிட்டேன். 19 இயர்ஸ். என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் அங்கே கொடுத்தாங்க? பயிற்சிகள் அப்படிங்கும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்படியே டைரெக்டாக எடுக்கல. எங்களை சேர்க்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்கள் நண்பர்களை கூப்பிட்டா வாங்கப்பா போய்ட்டு ஜாயின் பண்ணோம், எப்படிலாம் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா உடனே நம்ம சேர எடுக்க முடியாது, ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க எனக்கு தெரியும். அதனால் நம்ம போய் பார்த்தா தான் அவங்க என்ன மாதிரி பயிற்சி தேவைப்படுதுங்கிறதே தெரியும். ஏன்னா நம்ம வில்லேஜில் இருந்து போனதுனால அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கிடைக்கணும்ன்ட்டு பக்கத்தில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து தான் ரன்னிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்தார். அவரை போய் சரி நம்ம போய் அனுபவம் ஃபஸ்ட்டு பார்ப்போம், இவ எப்படி எந்த இடத்துல எடுக்கிறாங்க முகாம் அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். அப்போ அவரால் என்னால் பார்க்க முடியல. உடனே திரும்பி டர்ன் பண்ணி பார்த்தோன்னா கிரவுண்ட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய அண்டர்வியர் பனியனோட தனியாக இருந்தாங்க. அப்போ அந்த ஆள் சேர்க்கும் முகாம் அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்போ என் நண்பரை விட்டுட்டு அங்கே எப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயிற்சிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆஃபீஸரு, அவர் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ரேங்க்லாம் தெரியாமல் இருந்தது. அவர் பெரிய ரேங்க் கர்னல் சார் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தமிழ்காரங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து நான் தொலைதூரத்துலேருந்தே பார்த்தேன் அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஆள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஹைட்டு பார்க்குறாங்க. ஹைட்டு பார்த்ததுக்கப்புறம் நெஞ்சு மார்பளவு அது எந்த அளவுக்கு விரிவடையுது, அதுக்கப்புறம் முட்டி அந்த கைகால் இதெல்லாம் அந்த ஜென்ரல் செக்கிங் சொல்லுவாங்க, செக்அப், அதை பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பிரிவு தான் எடுத்தாங்க. ஒன்று 10th குவாலிஃபிகேஷன், இன்னொன்று 12th குவாலிஃபிகேஷன். அவங்க இவங்க 2 தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி அதில் போனோம், சரி நம்மளும் இதில் ஜாயின் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே அங்கே ஜாயின் ஆகிட்டேன். ஜாயின் ஆன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது பேர் புஷ்அப். அது ஒரு 20 எடுத்தால் போதும்னாங்க. அப்போ நாங்கள் விவசாய வேலை பார்த்ததுனால அந்த எக்ஸசைஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. உடனே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. திரும்பி என்ன பண்ணாங்க,
அந்த உடற்தேர்வு பயிற்சி முடிஞ்சுது, நாளைக்கு உங்களுக்கு ரன்னிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, மறுநாள் நாங்கள் ரன்னிங்க்கு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த ரன்னிங் பயிற்சி முடிவடைஞ்சது. ரன்னிங் பயிற்சி முடிவடைந்தால் அதுலேயும் தேர்ச்சி அடைஞ்சோம். திரும்பி மெடிக்கல் டெஸ்ட்டு எடுத்தாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அங்கேயே எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 4 hours டைம் கொடுக்குறோம், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வீட்டிலலாம் சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு 15 ரூபா எங்களுக்கு ஒரு சம்பளமாக அன்றைக்கே டேட்டு சைன் போட்டு ஒரு 20 பேர் நாசிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் அலாட்மெண்ட் பண்ணி அங்கேருந்தே எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் இங்கேருந்து நான் வெளியூருக்கு போக முடியல, வீட்டுக்கு ரொம்ப தூரமாக இருந்ததுனால அங்கேயே தங்கியிருந்து புறப்பட்டோம் மேடம். நீங்கள் இப்போ ராணுவத்தில் பணிபுரிய சேரும்போது உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம். முதல்ல நீங்கள் அந்த போஸ்டிங்கோட பெயர் என்ன? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது கேட்கல. எங்களுக்கு இங்கே ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்கும்பொழுது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே கூட இருந்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேலை, டிரைவிங் வேலை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாருமே டிரைவிங்னா ஒரு இன்ட்ரெஸ்டட் தான், கை தூக்கும். அப்போ என் நண்பர் பக்கத்தில் இருந்தார், அதெல்லாம் தூக்காதீங்க, அது வந்து லோ கிரேடு, அதில் வந்து போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த கன்னர் அப்படிங்கிற ஒரு ட்ரேடு எங்களுக்கு கொடுத்தாங்க. கன்னர்லேயே வந்து அங்கே உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அங்கே 2 டைப் இருக்கு, ஜிடி கிரவுண்ட் டிஃபென்ஸ், இன்னொன்று ஏடி ஏர் டிஃபென்ஸ். அது 2 விதமான டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல, வெர்பல்ஸ், நான் வெர்பல், அந்த மாதிரி டைப்பில் அவங்க அந்த கொஸ்டின் வச்சு அதில் வந்து எனக்கு ஏர் டிஃபென்ஸ் இது வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் அந்த இதில் எங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தது. பணியில் இருக்கிறப்போ உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது தருணங்கள்? பணியில் இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங்காக அங்கேயே நாங்கள் வந்து அப்போ வந்து பணியிலே வந்து நிறைய பிரச்சனைகள், அந்த டிஃபிகல்ட்டி, ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 5 years ஆகிடுச்சு. ஏன்னா ஹிந்திங்கிறது வந்து நமக்கு சுத்தமாக தெரியாத ஒரு அர்த்தம். ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு போனோம், இங்கிலீஷும் எங்களுக்கு அவ்வளோ வராது, ஏன்னா 10th முடிச்சுட்டு போனதுனால. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கே நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு இன்செக்டான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தருணத்தில் வந்து படிப்படியாக நாங்கள் ஹை லெவலில் போயிட்டோம். டைரெக்டாக வந்து அவுல்தார் இன்செக்டர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் அங்கே வாங்கினோம், ஃபிசிக்கல் ட்ரைனிங். நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஏர் டிஃபென்ஸில் இருந்து ஃபிசிக்கல் ட்ரைனரை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ப்ரொமோஷனை ஏற்றி இது பண்ணிவிட்டு அவங்களுக்கே எங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. 12th 12th முடிச்சுட்டு போகிற பசங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 12th முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவே என்டிஏவில் ஜாயின் பண்ணலாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 years உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் உங்களுக்கு ட்ரில்லு, ஃபிசிக்கல் ட்ரைனிங், தென் ஸ்விம்மிங், அடுத்தது வெப்பன் ட்ரைனிங். இது 3ம் வந்து ஆல்டர்னேட்டாக கொடுப்பாங்க. அடுத்தது 9 மணிலேருந்து உங்களுக்கு 1 o'clock வரைக்கும் நம்ம அகாடமிக்கு வந்து இயர் ஸ்டார்ட் ஆகும். அங்கே டாக்டர் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டிலேருந்து, டெல்லியிலேருந்து அவங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த மறக்க முடியாத தருணம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த கார்கில் வார் ஒரு பிரச்சனை. நான் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்ததுனால அங்கே வந்து அதிகப்படியான ஆட்களை வந்து அந்த நேரத்தில் இமிடியேட்டாக ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். நல்லதுங்க. இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? ராணுவத்தில் வந்து பணி செய்யணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்னங்க? கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த மாநிலத்தில்னா நான் இந்த மாநிலத்தில் தான் பணிபுரிவேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடாது. எந்த மாநிலமாக இருந்தாலும் நம்ம வந்து பணிபுரியறதுக்கான தகுதி உடையவங்கள மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாலே அதுக்கான இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க, பரவாயில்ல, ஈவன் கேரளாவில் கூட பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த மொழியை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லாட்டினா இப்போ எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, என்ன காட்பாடி ஃபுல்லாக வந்து ஒரு ஆளுங்க இருக்காங்க, எல்லாருமே மதுரைக்கு போனால் அங்கேயும் ஹிந்தி பேசுகிறாங்க. அதே மாதிரி திருச்சி இந்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலாம் பரவாயில்ல ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு ட்ரைனிங் கிடையாது. இப்போ வந்து ட்ரைனிங்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க, பயிற்சிலாம். அதாவது 1700 மீட்டர், அவங்க 1600 மீட்டர் வந்து 5.20 செகண்டில் அவங்க பண்ணாங்கன்னா வரலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அத்லெட்டிக்ஸ் போன்ற ஆளுங்க தான் அதில் ஈடுபாடு பண்ணுறாங்க மேடம். சரிங்க. எத்தனை வருஷமா நீங்கள் ராணுவத்தில் பணிபுரிஞ்சிங்க? நான் வந்து 30 வருஷம் பணிபுரிஞ்சேன் மேடம். 1986 இருந்து 2016 வரை 30 வருஷம் நான் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தேன். அஸ் ஏ ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக அங்கேருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனேன். நம்ம அப்போதைய அவங்க கையால் தான் அந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு பிரதிபா பாட்டீல் அவங்க தான்
அவங்க தான் அவங்க கையில் அந்த இது எங்களுக்கு கொடுத்தாங்க ப்ரொமோஷன். உங்களோட சிறப்பான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தமைக்கு பெரியார் சமுதாய வானொலி சார்பாக நன்றிங்க ஐயா. தங்களுக்கும் நன்றி. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து விடாமுயற்சியோட வந்து ஜாயின் பண்ணால் அதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க ஃபியூச்சர்ஸு, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எல்லா சலுகையும் இருக்குது. விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் அது திரும்ப ரீஜாயின்ட், அதாவது வந்து ஆர்மிலேருந்து ரிட்டைர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் மற்ற ஃபெசிலிட்டிஸ் அவங்க பேரண்ட்ஸு எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்களுக்கான பகுத்தறிவு பண்பலை.